இது எங்களுடைய முதல் முயற்சி. 12 வருடங்களுக்கு முன்னால் தொலைக்காட்சியை தொடங்கிய நான் திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று எனக்கு அந்த காலத்தில் எல்லாம் ஆசை உண்டு. என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் கூட திரைப்படம் எடுத்து 1 கோடியை இழந்தவர்கள். அதனாலேயே ஒரு பயம், படம் எடுக்கணும்னா பணம் போயிருமே. பாதிப்பு இப்ப இந்த படம் எடுத்திருக்கு, இதுல செலவு பண்ண அவ்வளவு பணமும் என்னை விட்டு போனாலும் எனக்கு ஒன்றும் பாதிப்பு ஆகாது. அந்த நிலையில் தான் நம்ம ஒரு படம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். படம் எடுக்கிறது முக்கியம் இல்ல, பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டா என்ன செய்யறது, ஏமாத்த மாட்டா இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு அதுக்கு மேல இருந்தது. நான் அந்த படத்துல இன்னைக்குதான் கதாநாயகியை கூட நான் இன்னைக்குதான் பாக்குறேன். நான் எதுவுமே தலையிட்டது இல்லை. ஒன்னே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதாவது இந்த ட்ரெய்லர் போடச்சுமே அதுல நிறைய ஆங்கில வார்த்தைகள் தான் முதல்ல போட்டு வச்சிருந்தது. நான் தமிழ்ல, அதாவது எங்க தலைவர் நம்ம மேடைகள்ல எதிலும் தமிழ் இருக்கணும், எல்லாத்துலயும் தமிழ் இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நாட்டை திருத்த முடியாது, நாட்டை திருத்த முடியாதுன்னு எங்க தலைவரே சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய படத்துல ஆங்கில வார்த்தைகள் இருக்கக்கூடாது, அதை மாத்துங்கன்னு சொல்லி மாத்த வச்சேன். அது மட்டும்தான் நான் அந்த படத்துல தலையிட்டது. அந்த படத்தை நான் பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் நம்புறேன் இந்த படம் வெற்றி பெற்றால் தொடர்ந்து வருஷத்துக்கு 2 படம் கண்டிப்பாக நான் தொடர்ந்து எடுப்பேன் என்று சொல்லி இங்கு வந்திருக்கிற அனைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சினிமாவுக்கு விமர்சனம் இருக்கு. விமர்சனம் வரும்போது அதை விட விமர்சனம் வரும்போது தான் அவன் என்னன்னா, ஐயோ திட்டுவானுங்கயா, ரொம்ப கேவலமா எழுதுவானுங்க, அடுத்த என்ன பண்றதுன்னு போவாங்க. அப்ப விமர்சனம் தான் ஒரு படைப்பை சிறந்த ஒரு இலக்கியமாக்குறது. அதனால பத்திரிகையாளர்கள் வந்துதான் ஒரு சினிமாவை இலக்கியமானதுதான் வரலாறு. அதனால இப்ப உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கு. ஏன்னா நீங்களும், ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் என்னைக்கே ஒரு படம் பாக்குறவங்க, நீங்கெல்லாம் டெய்லி 3 படம் 4 படம் பாக்குறவங்க. அப்ப உங்களுக்கு தான் என்னையப்பா இப்படியே படம் பண்ணிட்டு இருக்காங்க, மாத்துவியா அப்படின்னு சொல்ற ஒரு படை உங்களுக்கு இருக்கு. அதனால உங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் கூட நிறைய படம் இனிமே நம்ம ஒரு கதை பண்ணுவியா அப்படின்ற கூட வரலாம். ஏன்னா அதுவும் இன்னும் சொல்ல போனா பேஜ் 3ன்னு ஒரு படம் இருக்கு, பத்திரிகையாளரை பத்தி ஒரு படம். ஆனா தமிழ் திரையில பத்திரிகையாளரை பத்தி ஒரு படம் வரும். இப்படி நிறைய விஷயம் உங்களை நோக்கி இருக்கு. ஏன்னா உங்களால சிறந்த படை நிறைய எதை பார்க்கறானோ அதை ஆக முடியும் ஒருத்தவன். விவேகானந்தர் சொன்ன மாதிரி எவன் ஒருவன் அதை ஆகிறானோ அதனுடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பை கொண்டு வர முடியும். அதனால அண்ணன் முத்துராமலிங்கம் என்பதே தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த சுபாஷ் சந்திர போஸ், அந்த பேருக்கே அவ்வளவு ஒரு சக்தியான ஒரு பேர். அண்ணன் அதை பண்ணியிருக்காரு. இப்ப 1923 தான் முதல் சினிமா பத்திரிகை வருது பிரெஞ்சில். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லூயி டெல்லூத் தான் இன்னைக்கும் கேன்ஸ்ல அந்த பத்திரிகையாளர் மிகச்சிறந்த படத்துக்கு அவார்டு தந்துகிட்டு இருக்காங்க. லூயி டெல்லூத் தான் சினிமாவுடைய முதல் பத்திரிகை ஆரம்பிக்கிறான் பிரெஞ்சில் 1923. உங்களுக்குலாம் தெரியும். இன்னைக்கும் கேன்ஸ்ல அதற்கான மிகப்பெரிய அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விமர்சனம் தான் இந்த சினிமாவை இன்றைக்கு இலக்கியமா மாத்திருக்கு. 2 சினிமா இருக்கு. ஒன்னு விமர்சன சினிமா, நீங்க விமர்சனம் பண்றது, ஐயோ அந்த படம் அது இது. இன்னொன்னு வெகுஜன சினிமா. இந்த 2 சினிமா தான். ஒன்னு புத்திசாலிகள் விமர்சனம் பண்ற சினிமா, இன்னொன்னு வெகுஜன மக்கள் ரசிக்கிற சினிமா. இந்த சினிமாவில் ஏதாவது ஒரு வகையில் அண்ணனுடைய முத்துராமலிங்க அண்ணனுடைய இந்த படம் ஒன்று மிகச்சிறந்த விமர்சன சினிமாவாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் மிகச்சிறந்த வெகு சினிமாவாக இருக்கும். எதை இருந்தாலும் சினிமா சம்பந்தமான நம்ம மிகச்சிறந்த வரையில் நான் அதை நான் சந்தோஷப்படுறேன் உங்களோடு சேர்ந்து. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானது ஒரு வகையான விபத்துன்னு தான் சொல்லணும். நான் நேரடியாக திரைப்படத்துறையோடு சம்பந்தமுடையவன் அல்ல. நீண்ட நாட்களுக்கு முன்னால் என்னை திரைப்படத்துறையை நோக்கி நகர்த்தியவர் என்னுடைய இன்னொரு நண்பர் ரமேஷ் கிருஷ்ணன், இயக்குனர். அவரும் என்னோட கல்லூரியில் படித்தவர். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் முத்துராமலிங்கமும் என்னுடைய நீண்ட கால நண்பர். ஒரு நாள் அவர் என்னை அழைத்து நான் ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு இசையமைக்க வேண்டும் என்று கேட்டார். அப்புறம் அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தோம். அப்போ நான் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட சொன்னேன், நீ முதல் படம் பண்ணுற, இந்த படம் நல்லா வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்க முடியும். அதனால் உனக்கு பட்ஜெட் இருக்கிற பட்சத்தில் நீ நல்ல பெரிய இசையமைப்பாளர்கள் அல்லது ஒரு தெரிந்த இசையமைப்பாளர்களை வைத்து நீ இந்த படத்தை செய்வதுதான் நல்லது அப்படின்னு நான் ஒருத்தர் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த படத்தில்
ஏஆர் ரஹ்மானை இசையமைப்பாளராக வைப்பதற்கான பட்ஜெட் இருந்தால் கூட நீங்கள் தான் இதுக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு. அது வந்து எனக்கு ஒரு அவர் என்னுடைய அந்த நட்புக்கு கொடுத்த ஒரு நான் பெரிய இசை தெரிந்தவன் என்பதை விட என்னை இந்த படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய அந்த ஆசை வந்து என்னுடைய பொறுப்புகளை ரொம்ப மேலும் அதிகப்படுத்தியது என்று சொல்லலாம். தயவு செய்து இனிமேல் நடிக்க வரும்போது நடிகர்கள்ட்ட உங்க பேர் என்னங்க, பேரை மட்டும் போட்டா போதும், உங்க சாதியை உங்க வீட்டில் இருக்கிற சட்டியிலே வச்சுட்டு வாங்க, இங்கே கொட்டிட்டு வராதுன்னு சொல்லணும். அது தயவு செய்து சொல்லணும். என் அன்பிற்குரியவர்களே, மதிப்பிற்குரியவர்களே, காலில் ஒட்டிய மலத்தை கழுவாதவனும் சாதியில் பெயரில் ஒட்டி கொண்டிருப்பனும் இந்த சமூகத்துக்கு நாற்றம் தானே ஒழிய இதனால் ஒரு பெருமையும் இல்லை. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நிலையில் என்னுடைய அண்ணன் கலைக்கொட்டு உதயம் அவர்கள் வழியில்லாத தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக, மீட்சிக்காக, செத்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழி மீட்சிக்காக, உரிமை இழந்து, உணர்வை இழந்து, உயிரையும் இழந்து கொண்டிருக்கிற இழிவான நிலையில் இருக்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக, விடுதலைக்காக, எளிய மக்களின் பிள்ளைகள், பஞ்ச பராரிகள், அன்றாடங்காட்சிகளின் வாரிசுகள் நாங்கள், அரசியல் வலிமையற்ற பிள்ளைகள் நாங்கள். எமது இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் தேவர் அல்ல, தேவேந்திரர் அல்ல, நாடார் அல்ல, செட்டியார் அல்ல, பிள்ளையும் அல்ல, முதலியாரும் அல்ல, கோனாரும் அல்ல, உடையாரும் அல்ல, படையாட்சியும் அல்ல, பறையரும் அல்ல, கவுண்டரும் அல்ல, இந்துவும் அல்ல, இஸ்லாமியரும் அல்ல, கிறிஸ்தவரும் அல்ல. இது எங்கள் அடையாளம் அல்ல. ஆனால் என் பெருமைக்குரிய அடையாளம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழன் என்கிற தேசிய இனத்தின் பிள்ளை நான் என்பதுதான் எனது அடையாளம்.